குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர். போன வகுப்புல கொஞ்சம் கேள்விகளை பற்றி சொல்லிட்டு போனான். அந்த கேள்வியெல்லாம் செய்ய போறேன். நீங்கள் செய்து வச்சிருக்கிறது தான் நல்லம். நான் கேள்வியை செய்யும் போது நீங்கள் சரி பார்க்கறது தான் இந்த இடத்துல நல்லம் பொருத்தப்பாடாக இருக்கு. நான் செய்ய நீங்கள் செய்கிறது என்பது அல்ல, செய்த கேள்வியை சரி பார்க்க பழகணும். சரி, அதுக்கு முதல் செய்திருக்கு. அதுல ரெண்டாவது கேள்வி ஒருக்கா பாருங்க. இந்த ரெண்டாவது கேள்வியில தாக்கம் வந்து உங்களுக்கு C3H6O என்று சொல்லியிருக்கு. C3H6O ரெண்டாவது கேள்வி. அது Br2ஓட தாக்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. Br2ஓட தாக்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கேள்விகள் நான் போட்டிருக்கிறேன். C3H5OBRும் HBRும் உருவாக்கப்படுது. சரியா? இந்த தாக்கத்துல 3 பரிசோதனை தரவுகள் தரப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. Br2 சரிவு, C3H6O சரிவுகள் தரப்பட்டிருக்கு. அதுல பாருங்க, தொடக்க தாக்க வீதம் என்று சொல்லித்தான் தாக்க வீதம் தரப்படும். நான் உங்களுக்கு சொன்னான், தொடக்க சரிவுகளை பயன்படுத்தினால் நீங்கள் காண்ற தாக்க வீதம் உண்மையிலே அது தொடக்க தாக்க வீதம். அப்ப இந்த வீத விதியில பயன்படுத்துற தாக்க வீதம் வந்து ஆரம்ப சரிவுகள் குறிக்கப்படுறதால இது தொடக்க தாக்க வீதமாக இருக்கும். சரியா? ஆரம்ப சரிவுகள் இருக்கிறால இது தொடக்க தாக்க வீதமாக இருக்கும். நீங்கள் தொடக்க சரிவுகள் இல்லைன்னா தொடக்க தாக்க வீதம் தான் உண்மையில வரும். அதை இந்த கேள்வியில சொல்லி இருக்கணும், தொடக்க தாக்க வீதம் சொல்லி இருக்கலாம். சரியா? நீங்கள் கேள்வியில தரவுகளை பார்த்துக் கொள்ளுங்க. நான் இந்த கேள்வியை செய்யறது சம்பந்தமாக கதைக்கிறேன். இப்ப முதலாவது பரிசோதனையில பாத்தீங்கன்னா வீத விதி எழுதினீங்கன்னா R7 K C3H6O ஏதோ எக்ஸாம் எடுக்கும் ஐயாம் எடுக்கும் நீங்க போட போறீங்க. Br2 என்ன இதுதான் வீத விதி. சரிதானே? வீத விதி வந்து R7 K C3H6O ஏதோ ஒரு வரிசை, மற்றது Br2 வரிசை. முதலாவது பரிசோதனையில தாக்க வீதம் தரப்பட்டிருக்கு. 1.64 M மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 அலகோட பிரதியிடப்பட வேண்டும். K எங்களுக்கு தெரியாது, K தான். அந்த சந்தர்ப்பத்துல செறிவு 0.1 எண், അതിന്റെ எம்மாம் அடுக்கு. Br2 செறிவும் 0.1 எண், அவருடைய எண்ணாம் அடுக்கு. இதை நாங்கள் முதலாவது சமன்பாடாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். தாக்கத்துல அந்த தரவுகளை சமன்பாட்டில் முதல் குறிக்கணும். இது அலகுக்கு புள்ளி இருக்கு. இரண்டாவது பரிசோதனையில தாக்க வீதம் வந்து 1.65 M செகண்ட் -1 சமன் K ஒரு மாறிலி குறித்த தாக்கத்திற்கு குறித்த வெப்பநிலையில. இரண்டாவது பரிசோதனையிலும் C3H6 சரிவு 0.1 M, அதிന്റെ எம்மாம் அடுக்கு. ஆனால் Br2 சரிவு 0.2. ஆகவே இரண்டாவது சமன்பாடாக எடுக்கலாம். மூன்றாவது பரிசோதனையில தாக்க விதம் 3.25 10⁵ M செகண்ட் -1 சமன் K C3H6O சரிவு 0.2 M, அதிന്റെ எம்மாம் அடுக்கு. இவருடைய சரிவு 0.1 எண்ணாம் அடுக்கு. அலகுகளோட போட்டுக்கொள்ளுங்க, காணும். இப்போ 3 பரிசோதனை தகவல்களையும் நாங்கள் இந்த சமன்பாட்டில் வந்து பிரதியிட்டு இருக்கோம். இந்த பிரதியீட்டுக்கும் அலகுக்கும் இதே இடத்துல புள்ளிகள் வழங்கப்படும். உதாரணத்துக்கு
ஒரு சமன்பாட்டுக்கும் பிரதிட்டுக்கும் 5 மார்க்ஸ் வழங்கப்படும். அதுல 15 புள்ளி இதுல போடப்படும். கேள்விக்கு விடை எடுக்கிறோமோ இல்லையோ முதல் தந்த தரவுகளை சமன்பாட்டுல அலகுகளோட பிரதியிட பழகி கொள்ள வரும். எங்களுக்கு முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த வரிசைகளை துணியிறது. இதுல இருக்கிற வரிசைகளை துணியிறது தான் முதலாவது நோக்கம். அப்ப பொருத்தமான 2 சமன்பாடுகளை எடுத்து கணித ரீதியாக நாங்கள் தீர்வு காணலாம். ஏனென்று சொன்னால் வரைவு கீறி தீர்வு காண்பதற்கு இந்த தகவல்கள் எதுவும் தரப்படவில்லை. கணித ரீதியாக தீர்வு காணலாம். முதல் 2 சமன்பாட்டிலையும் இருவருடைய சரிவுகள் சமனாயிருக்கு. ஆகவே எண்ணை காணலாம். இந்த சரிவு 0.2, இந்த சரிவு 0.1. இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால நாங்கள் பிரித்தோமாக இருந்தால் இது 1.65 தர 10/5 கீழ் 1.64 தர 10/5 என்று அமையும். இவருடைய சரிவெல்லாம் வெட்டுப்பட 0.2 mm 0.1 முழுவதன் எண்ணாமடுக்கண்டு. இதை நாங்கள் 1.65 1.64 நாங்கள் ஒன்றென்று எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம். பரிசோதனையில அப்படி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. சொன்னால் திட்டமாக இருக்காது. ஆனால் இது ஒன்றுதான் என்று எடுக்கிறதுக்கு நாங்கள் சில நேரத்துல நியாயப்பாடுகளையும் கோருவது வழக்கம். ஏன் அப்படி உண்டு அடுக்கணும்ன்றது நான் தொடர்ந்து வார கேள்வியில அதை என்ன மாதிரி நியாயப்படுத்துறேன்ற பற்றி கதைக்கிறேன். இப்ப நாங்கள் பிரச்சனை இல்லை. 1.65 1.64 ரெண்டுமே ஒன்று எடுக்கலாம் பிரிச்சு. இப்ப உங்களுக்கு 2 எண்ணாம் அடுக்கண்டு வரும். நேற்று நான் சொல்லியிருக்கேன் இவருடைய வரிசை வந்து 0 இருந்தால்தான் எண்ணுக்கு வந்து இது 2 எண்ணாம் அடுக்கு 2 வரும். இதை நீங்க வேணும்னா அப்படி எழுதிக்கொள்ளலாம். 2 0 அடுக்கு சமன் 2 எண்ணாம் அடுக்கு. ஆகவே எண் சமன் 0 எண் சார்பான வரிசை 0. இது வந்து உங்களுக்கு செய்ய தெரியாதண்டு இல்லத்தானே. 1 2 0 அடுக்கு சமன் 2 எண்ணாம் அடுக்கு எழுதி ஆகவே எண் சமன் 0 இப்படி எடுத்துக்கொள்ளலாம். எண்ணுக்கு தீர்வு கிடைச்சிட்டு எண் சமன் 0. இதே மாதிரி நீங்கள் முதலாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் பிரியோஜால் இதுல இவற்ற சரிவு சமனா இருக்கனால வெட்டுப்படும். அல்லது நீங்கள் 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம் என்றால் எண்ணுக்கு 0 தான் கணிச்சிருக்கலாம். அவருடைய சரிவு இல்லாமல் போகும். நான் முதலாவது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் பயன்படுத்துறேன். 3வது சமன்பாட்டால முதலாவது சமன்பாட்டை பிரிக்கணும். சரியா? 3வது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது 3.25 10/5 வெட்டுப்படும். 3.25 கீழ் 1.64 3.25 கீழ் 1.64 சமன் இவருடைய சரிவு 0.2 ஆகவே 2 எம்மாம் அடுக்கண்டு வரும். அநேகமான புள்ளி திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 3க்கும் பிரதியீட்டுக்கான சமன்பாடு. மற்றது நீங்க எந்த 2 சமன்பாடு பிரிக்கிறீங்களோ அதுக்கு புள்ளி கிடைக்கும். அடுத்த நேரடியா வரிசைக்கு தான் புள்ளி கிடைக்கும். அதுல வந்து எல்லாத்தையும் எழுதி வெட்டி காட்டுற அப்படி என்ற அவசியம் இல்லை. நீங்கள் இதுல இப்படி காட்டலாம். அப்ப இதுவும் நாங்கள் எடுக்கலாம். 2 சமன் 2 எம்மாம் அடுக்கல் எடுத்தால் எம் வந்து 1 3.25 1.64 என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எடுக்கலாம். ஆனால் சில நேரத்தில் இது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அதை 164 2 மடங்கு என்று பார்த்தால் 328 தானே, அது 325 தானே வருகிறது. என்னென்று இது அப்படி எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை நாங்கள் மடக்கையினூடாக தீர்வு காணலாம். தீர்வு கண்டு நியாயப்படுத்தலாம். இந்த வரிசை 1 தான் என்பதை நியாயப்படுத்தலாம். நினைக்கிறேன் ஒரு ஃபைனல் பேப்பர்லையும் அதை நியாயப்படுத்த சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறேன். வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி சொல்லித்தாங்க. இது இப்படி எடுக்கலாம். இதுல அவ்வளவு சிக்கல் இல்லை. நீங்கள் 2 ஓராம் அடுக்கண்டு எடுத்துக்கொண்டு அன்னளவா 2 ஓராம் அடுக்கண்டு எடுத்துக்கொண்டு எம் சமன் 1 எடுத்துக்கொண்டு நான் இந்த நியாயப்பாட்டை பற்றி கொஞ்சம் அடுத்தடுத்த கேள்வியில வைக்கிறேன். இப்ப எங்களுக்கு வரிசை தெரியும். இந்த தாக்கத்தின் வரிசை கணிச்சிட்டாம். எம் வந்து 1 எண் வந்து 0 என்று சொல்லி. சரியா? இதுல முதலாவது கேள்வி, இந்த
எம்மையும் என்னையும் காண சொல்லி கேட்டிருக்கு. வீத விதியை எழுதுகன்னு சொல்லி. அப்ப வீத விதி என்பது இதுதான். ஆரம்பத்துல நாங்கள் வீத விதி எழுதுறதுக்கு எங்களுக்கு வரிசை தெரியாது. ஆனால் இந்த பரிசோதனையில இருந்து நாங்கள் வரிசை கணிச்சிருக்கிறோம். ஆகவே வீத விதி ஆர் சமன் கே C3H6O ஓராம் அடுக்கு BR2 பூஜ்ஜியம் அடுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். அந்த பூஜ்ஜியம் தானே அது ஒன்று. ஆகவே இந்த தாக்கத்தின் வீத விதி ஆர் சமன் கே C3H6O அப்படி என்று வரும். ஒன்று என்றால் வரிசை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆர் சமன் கே C3H6O சொல்லி இந்த வரிசையை நாங்கள் போடலாம். இதுதான் வீத விதியாக. அடுத்த கேள்வி கேட்டிருக்கு, வீத மாறிலியின் அலகும் பெருமானமும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த தாக்கத்தின் வீத மாறிலி அந்த கேயின் அலகும் பெருமானமும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. கவனிங்க, நீங்கள் தாக்கங்கள்ல வீத மாறிலின் அலகை தனியா கணிச்சிருக்கிறீங்க. இது முதலாம் வருஷ தாக்கம். முதலாம் வருஷ தாக்கம் என்பதால இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் சமன் கே C3H6O ஓராம் அடுக்கு. ஆகவே வீத மாறிலின் அலகு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஆறின் அலகின் கீழ் C3H6 அலகோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆறின் அலகு மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. இவருடைய செறிவின் அலகு மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே ரெண்டும் வெட்டுப்பட்டுதான் சொன்னால் இவருடைய அலகு செகண்ட் -1 ஆக இருக்கும். முதலாம் வருஷ தாக்கத்துல வீத மாறிலியின் அலகு செகண்ட் -1 நீங்கள் பார்த்திருக்கீங்க அல்லது சமன்பாட்டுல பிரதியிட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வீத மாறிலியின் பெருமானம் கேட்கப்பட்டிருக்கு. வீத மாறிலியின் பெருமானம் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் ஏதாவது ஒரு சமன்பாட்டை பிரயோகிக்கலாம். இதுல 3 சமன்பாடு இருக்கு. 3 சமன்பாடுகளை எழுதியிருக்கிறோம். முதலே அதுல ஏதாவது ஒரு சமன்பாட்டுல நாங்கள் கொண்டு பிரதியீடு செய்தோமாக இருந்தால் வீத மாறிலியின் அலகு பெருமானத்தை துணிக்கலாம். நான் முதலாவது சமன்பாட்டை பயன்படுத்துறேன். வீத மாறிலியின் பெருமானம் துணிவதற்காக முதலாவது சமன்பாட்டை நான் பயன்படுத்துறேன். முதலாவது சமன்பாட்டுல தாக்க வீதம் R 1.64 தர 10⁵5. 1.64 தர 10⁵5 m செகண்ட் -1 சமன் கே. முதலாவது பரிசோதனையில C3H6O செறிவு 0.1 m. அவருடைய வரிசையும் 1 என்பதால பிரச்சனை இல்லை. ஆகவே கே வீத மாறிலியின் பெருமானம் கே இந்த எம்மும் இந்த எம்மும் வெட்டுப்பட்டால் பிரிச்சால் 1.64 தர 10⁴ செகண்ட் -1 ஆக காணப்படும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு அகில வாயு மாறிலி மாதிரி இல்லை. இந்த கே குறித்த தாக்கத்திற்கு ஒரு மாறிலி மாறா வெப்பநிலையில. வேறொரு தாக்கத்துல தாக்க வீத மாறிலி வேறொரு பெருமானத்தை எடுக்கும், அலகும் மாறுபடும். ஆர் சமம் 1.64 தர 10⁴ 10⁴ செகண்ட் -1 இந்த வீத மாறிலியின் பெருமானம் அமையும். அலகு செகண்ட் -1 ஆக இருக்கு. இதே மாதிரிதான் அநேகமான கேள்வி. அதான் நான் உங்களை செய்ய சொன்னால் செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல. அடுத்த கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி. அது என்ன? சரி, அதுல 3வது கேள்வியில உங்களுக்கு 4 பரிசோதனை தரப்பட்டிருக்கு. 3வது கேள்வியில 4 பரிசோதனை தரப்பட்டிருக்குது. NO கேஸ் சக 2H2 கேஸ், N2 கேஸ்,
2H2O gas. NO gas, 10H2 gas, N2 gas, H2O gas. இந்த தாக்கத்தில் வீத விதி R சமன் K தாக்கின்ற செறிவின் வரிசை X என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இவருடைய வரிசை Y. இந்த வரிசைக்கு நீங்க என்ன நோட்டேஷனும் பாவிக்கலாம் தானே. ஆல்பா பீட்டா அப்படி பாவிக்கலாம், MN பாவிக்கலாம், XY பாவிக்கலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு விரும்பின PQR அப்படின்னு பாவிச்சு கொள்ளலாம். இது பொதுவாக ஒரு தாக்கத்தின் வீத விதி. X என்றா என்னன்னு தெரியாது, Y என்றா என்னன்னு தெரியாது. அது அவர்களுடைய வரிசையாக இருக்கும். இந்த பெருமானம் என்பது நாங்கள் பரிசோதனை வாயிலாக மாத்திரமே அறியக்கூடியது. இதுல 3 பரிசோதனை தரப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது 4 பரிசோதனை. முதலாவது பரிசோதனையில எண்டு உருவாகிற வீதம் தரப்பட்டிருக்கு. எண்டு உருவாகிற வீதம் R 1.23 தர 10⁻³ m/s அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது மூலர் செறிவு செகண்ட் -1 m/s சமன் K. முதலாவது பரிசோதனையில NO செறிவு 0.1 m, അതിന്റെ H2 செறிவும் 0.1 m, അതിന്റെ Y. இது முதலாவது பரிசோதனை. தாக்கிகள்ட செறிவுகளோடு தான் இது தொடர்பட்டிருக்கு. விளைவுகள்ட செறிவுகளோட தாக்க விதம் சம்பந்தப்படையில தாக்கின்ற செறிவுகளோடு சம்பந்தப்பட்டு. இரண்டாவது பரிசோதனையில தாக்க வீதம் 2.46 தர 10⁻³ m/s. K ஒரு மாறிலி. இவருடைய செறிவு 0.1 m, இது X. இவருடைய செறிவு 0.2 m, இது Y. இது இரண்டாவது சமன்பாடு. மூன்றாவது பரிசோதனையில் தாக்க வீதம் 4.92 தர 10⁻³ m/s சமன் K. இவருடைய செறிவு 0.2 m X. இவருடைய செறிவு 0.1 m Y. இது மூன்றாவது சமன்பாடு. இந்த நாலாவது தாக்கத்தின் தகவல் அந்த பரிசோதனைக்கு மேல தரப்பட்டிருக்கு பாருங்க. நாலாவது தாக்க வீதம் தரப்பட்டிருக்கு 8 தர 10⁻³ m/s சொல்லி சமன் K. NO செறிவு தெரியாது. அதுல NO செறிவு தரப்படையில. H2 செறிவு வந்தது 0.3 m வையாம. 4 பரிசோதனையில உள்ள தரவுகளை நான் 4 சமன்பாடுகளாக பிரதியிட்டு எடுத்திருக்கிறேன். வீத விதி கோவையில தெரிஞ்ச தரவுகளை பிரதியீடு செய்திருக்கிறேன். இந்த 4வது பரிசோதனையில NO செறிவு தெரியாது. ஆகவே இதை காண வேண்டும். இதனுடைய செறிவு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த X தெரியவனும் Y தெரியவனும். K தெரிஞ்சால் ஒரே சமன்பாட்டில இருந்து இவருடைய செறிவு காணலாம். தெரியாட்டால் ஏதாவது 2 சமன்பாட்டை பயன்படுத்தி காணலாம். K காண வேண்டும் அவசியம் இல்லை. K-னுடைய எண்பெருமானம் கணிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியம் இல்லை. இந்த இடத்துல இதை NO செறிவு காண்றது நான் செய்து காட்டுறேன். முதலாவது கேள்வி மாதிரி முதல் 3 பரிசோதனைகளையும் பயன்படுத்தி X-ஐயும் Y-ஐயும் நாங்கள் காணலாம். முதல் 3 பரிசோதனைகளையும் பயன்படுத்தி X-ஐயும் Y-ஐயும் காணலாம். பாருங்க, முதல் 2 பரிசோதனையில NO செறிவு மாறையில H2 செறிவு மாறும், தாக்க விதமும் மாறும். அப்ப இரண்டாவது பரிசோதனையை முதலாவது பரிசோதனையால பிரித்தோமாக இருந்தால் 2.46 தர 10⁻³ கீழ் 1.23 தர 10⁻³ வரும். இது சரியாக 2 என அமையும். நீங்கள் இப்படி போடலாம். 2 சமன். இதுல K வெட்டுப்படும் 0.1 எக்ஸாம் எடுக்கும் 0.1 எக்ஸாம் எடுக்கும் வெட்டுப்பட 0.2 கீழ் 0.1 முழுவதும் வையாம எடுக்கண்டி இருக்கும். அதனால 2 வையாம எடுக்கணும் எழுதிக்கொள்ளலாம். நீங்க விரும்பினால் பெருமானத்தை போட்டுட்டு எழுதிக்கொள்ளும். எனக்கு இடம் காணாதால நான் சோட்டா எழுதுகிறேன். ஸ்கீமிலும் பிரச்சனை இல்லை, எப்படி விட இருக்கும். ஆகவே Y சமன் 1. அதாவது H2 வரிசை 1ஆக இருக்கு. அதே போல முதலாவது பரிசோதனையும் 3வது பரிசோதனையும் பார்த்தினாக இருந்தால்
இங்க H2 செறிவு மாறையில NO செறிவு மட்டும்தான் மாறுது. ஆகவே எனக்கு இலகுவாக இந்த எக்ஸ் கிடைக்கும். அதற்காக இந்த ரெண்டும் தான் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் இந்த வையின் பெருமானத்தை துணிஞ்சிட்டேன். எனக்கு தெரியும் வையின் பெருமானம். அப்ப இந்த இடத்துல எனக்கு வேற வழி இல்லை. நீங்கள் இரண்டாவது சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாட்டை பயன்படுத்தினாலும் இந்த வைக்கு பெருமானம் தெரியும் என்பதால இந்த எக்ஸின் வரிசையை காணலாம். ஆனால் முதலாவது பரிசோதனையை மூன்றாவது பரிசோதனையை தெரிவு செய்தால் இது வெட்டுப்படும், இலகுவாக வெட்டுப்படும். ஆகவே நீங்கள் பொருத்தப்பாடான ரெண்டு சமன்பாட்டை எடுத்து தீர்வு காண தெரியும். உங்களுக்கு அந்த நுழைஞ்சு இருக்கு. இப்ப நான் மூன்றாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரித்தனாக இருந்தால் 4.92 சரியா, 4.92 கீழ் 1.23 சமன் இல்ல மற்றெல்லாம் வெட்டுப்படும் சமன் 0.2 கீழ் 0.1 முழுவதும் எக்ஸாம் எடுக்கின்ற 4.92 கீழ் 1.23 சுருக்கினீங்களாக இருந்தால் இது 4 என அமையும். 4.92 கீழ் 1.23 4 என அமையும். இது 2 எக்ஸாம் எடுக்கும். 2 எக்ஸாம் அடுக்கு சமன் 4 என்று சொன்னால் எக்ஸ் 2 இருக்கும். அல்லது நாங்கள் சுட்டி விதியை பயன்படுத்தலாம். 2 2ஆம் அடுக்கு இதை 4 எழுதலாம். இது 2 எக்ஸாம் அடுக்கு. அடிகள் சமன் என்றால் அடுக்குகள் சமனாக இருக்கும். அப்ப எக்ஸுக்கு 2 என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்வு கிடைக்கும். சரியா, அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் சமனாக. அப்ப எனக்கு வையும் தெரியும், எக்ஸும் தெரியும். ஆகவே வீத விதி நான் எழுதும் போது என்ன செய்யலாம் சொன்ன வீத விதி ஆர் சமன் கே என்னோவின் செறிவின் எக்ஸ் எக்ஸ் காணிச்சிருக்கேன் 2ஆம் அடுக்கு H2 செறிவின் 1ஆம் அடுக்கு என்று போடலாம். 1ஆம் அடுக்கு போட்டு காட்டணும் என்ற அவசியம் இல்லை. போடாவிட்டால் அது ஒன்றுக்கு சமனாக இருக்கு. அப்ப இதை கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு XYயை காண்க அப்படின்னு சொல்லி XYயை காண்கன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ XYயை காண்கன்னு சொன்னால் ஓகே தீர்வு வரும். எக்ஸுக்கு 2 வைக்கு 1 தீர்வு வருது. ஒட்டுமொத்த தாக்க வரிசை கேட்டிருக்கு. ஒரு தாக்கத்தின் மொத்த வரிசை என்பது வரிசைகளின் கூட்டுத்தொகை. அப்ப நீங்கள் காட்ட வரும் மொத்த வரிசை என்பது மொத்த வரிசை எழுதி காட்டணும் 0 2 சக 1 3. அப்ப இது ஒரு 3ஆம் வரிசை தாக்கம் சொல்லணும். வீத விதி கேட்டிருக்கு. இதுதான் வீத விதி. வரிசைகளை குறிச்சனால் வீத விதி. பரிசோதனை 4இல் என்னோவின் செறிவு யாது என்று கேட்டிருக்கு. அப்ப கவனிங்க, நீங்கள் சிலர் கேள்வி செய்திருந்தால் இப்படி செய்திருக்கலாம். எக்ஸும் தெரியும், வையும் தெரியும். முதலாவது சமன்பாட்டில கேயின் காணலாம் என்றால் இதுதான் தெரியாது. செறிவல் கேயின் பெருமானத்தை காணலாம். அப்ப கேயின் பெருமானம் எங்களுக்கு இப்ப தெரியும் என்றால் எக்ஸுக்கும் வைக்கும் தீர்வு தெரியும். கேக்கும் பெருமானம் போட்டோம்னா ஒரு சமன்பாடு ஒரு தெரியாக்கணியம். இந்த 4வது சமன்பாடுல கேயை கொண்டு வந்து பிரதியிட்டால் விட வரும். சரியான கேள்வியில கே கேட்கப்பட்டிருந்தால் நீங்கள் முதல்ல கேயை கண்டு அந்த கேயை கொண்டு வந்து இதுல பிரதியிட்டு விடை எடுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல. ஆனால் இந்த கே கண்டாலும் ஒருவேளை கண்ட கேயின் பெருமானம் தவறாக இருந்தால் அதை கொண்டு வந்து இதுல பிரதிட்டு இன்னோவை காணைகளை இன்னோவின் பெருமானம் தவறாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த கேயின் பெருமானத்தை பயன்படுத்தாமல் இந்த இன்னோவின் செறிவை துணிகிறதை நாங்கள் விரும்புகிறோம். சுருக்கல்ல நீங்கள் சரியா இருந்தால் நீங்கள் பிரதிட்டு எடுக்கலாம். இப்ப நான் இந்த கேள்வியில கேயை காண சொல்லி கேட்கல. கேயின் பெருமானம் நான் கேட்கல அப்படின்னு சொன்னால் இந்த கேயின் பெருமானத்தை காணிச்சு அதை கொண்டு வந்து போடணும்னா தேவையில்லை. பார்க்கணும், இங்க 4 சமன்பாடு இருக்கு. சரிதானே, 4 சமன்பாடு இருக்கு. இப்ப எங்களுக்கு இந்த எக்ஸுக்கு y எல்லாமே தீர்வு தெரியும், எக்ஸ் y எல்லாம் தீர்வு தெரியும். அப்ப முதலாவது சமன்பாட்டுல எக்ஸுக்கு நாங்கள் இப்ப 2 இந்த பெருமானத்தை போட்டோம், yக்கு 1.
அதே மாதிரி 4வது சமன்பாட்டில் எக்ஸுக்கு 2 வைக்கு 1. என்னதை நாங்கள் ஏற்கனவே காணிச்சிட்டோம். இப்ப 4வது சமன்பாட்டையும் 1வது சமன்பாட்டையும் ஒன்றால பிரிச்சமாக இருந்தால் 4வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால பிரிச்சமாக இருந்தால் 8 தர 10⁻3 கீழ் 1.23 தர 10⁻3 என்று வரும். சமன் 8 தர 10⁻3 கீழ் 1.23 தர 10⁻3. சமன்ட கேயும் இந்த கேயும் வெட்டுப்படும். இன்னோவின் செறிவின் வர்க்கத்தின் கீழ் வர்க்கம் தர 0.3m இது ஓராம் அடுக்கு தானே, அதன் கீழ் இதுல 0.1 முழுவதன் வர்க்கம் தர 0.1 அப்படின்னு இருக்கு. இதுல கே போயிட்டு அப்ப கேக்கு பெருமானம் கண்டு பிரதியிட்டு தான் இன்னோவின் செறிவு காணணும் அவசியம் இல்லை. சில கேள்விகள்ல வீத மாறிலியின் பெருமானமும் அழகும் கேட்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கணிக்கலாம், ஏதாவது ஒரு சமன்பாட்டை பிரதிட்டு கணிக்கலாம். இப்படி 2 தொடர்பை ஒன்றால பிரிப்பதன் மூலம் நாங்கள் காணலாம். வாயுக்களே இது சம்பந்தமா சில கேள்விகளை பார்த்துருக்கோம். 2 சந்தர்ப்பம்னா வாயுடைய கனவுளவு தேவையில்லை, வெட்டுப்படும். பிவி சமன் நாட்டில ஒன்றை போட்டப்பட்டார். இதெல்லாம் நீங்க சுருக்கினால் இன்னோவுக்கு தீர்வு கிடைக்கும். சரியா? அப்ப நீங்கள் கேன்ற பிரமாணத்தை போட்டு எடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வழியில இன்னோவின் பிரமாணம் எடுக்கலாம். நான் நினைக்கிறேன் இன்னோவின் பெருமானம் வந்து சுருக்கும் போது இன்னோவின் பெருமானம் எங்களுக்கு 2.16 தர 10⁻2 என அமையுது. நீங்கள் இந்த சுருக்கல்ல தான் இருக்கு விஷயம். இந்த சுருக்கலை நீங்கள் சரியா செய்தீங்களாக இருந்தால் வர்க்க மூலம் காணும் போது இன்னோவின் பெருமானம் 2.16 வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இப்ப நான் சரி என்று சொல்ல வரையில இதை சுருக்கும் போது அப்படி ஒரு பெருமானம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே நீங்களும் இதை சுருக்கி பாருங்க, வந்தா ஓகே. இல்லைன்னு சொன்னா சுருக்கல்ல தான் பிரச்சனை இருக்கு, வேறு ஒரு தொடரும் இல்லை. சரியா? இது 3ஆம் வருஷ தாக்கமாக இருக்கிறதால நீங்கள் அழகு தஜ்ஜம் வீதமாறலை கணிச்சால் வீதமாறலின் அழகு கவனமாக போட வேண்டி வரும். வீதமாறலிய கேட்கையில அவை நீங்கள் கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீதமாறலின் அழகுதான் கேட்கப்பட்டது. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியில காகத்தை பாருங்க. 2A சக B சக 2C B ஆக மாறுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்கத்தினுடைய வீத விதி R சமன் K. இங்க தாக்கி A இருக்குது, B இருக்குது, C இருக்கு. அப்ப ஒவ்வொருதர் சார்பாகவும் ஒரு வரிசை இருக்கு. ஏனுடைய வரிசை X என்றும் B வரிசை Y என்றும் C வரிசை Z என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 5 பரிசோதனை தரப்பட்டிருக்கு. 5 பரிசோதனை என்ற தகவல்கள் தரப்பட்டிருக்கு. உருவாகிற டி என்ற வீதம் தந்திருக்கு, தோன்றல் வீதம் தரப்பட்டிருக்கு. அது நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் பிரதியீடு செய்யலாம். முதலாவது பிரதியீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் 1.4 தர 10⁻2 m (-1)
கே எனக்கு தெரியாது. கே ஏ இந்த செறிவு 0.34 எம் അതിന്റെ എക്സാം അടുക്ക് ബിന്റെ സെറിവ് 0.16 എം അതിന്റെ വയ്യാം അടുക്ക് സിന്റെ സെറിവ് 0.12 എം അതിന്റെ സെറ്റാം അടുക്ക്. ഇത് முதலாவது பரிசோதனையில உள்ள தகவல்களை அலகோட பிரதியிறன் வீத விதி கோவையில இதற்கு எங்களுக்கு போதிய அளவு புள்ளி வழங்கப்படுது. ஆகவே இதுல இருக்கிற பரிசோதனைகள்ல நீங்கள் தேவையான பரிசோதனைகளை பிரதினா இல்ல எல்லா பரிசோதனையும் பிரதிட்டு கொள்ளலாம். இதுல இந்த ஏதோ ஒன்றோட தொடர்பட்டு கொண்டு போகுது. ரெண்டாவது பரிசோதனையில தாக்க வீதம் 2.8 தர 10⁻2 எம் செகண்ட் -1 சமன் கே. ரெண்டாவது பரிசோதனையில ஏ இந்த சரிவு 0.34 பேணப்படுது. அப்ப அதின் எக்ஸ். பி இந்த சரிவு 0.32 எம்மாக மாற்றப்பட்டிருக்கு அவருடைய மையாமனுக்கு. சியினுடைய சரிவு 0.24 எம்மாக இருக்கு. அதிന്റെ செட். இது ரெண்டாவது பரிசோதனை. நாங்கள் ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கொள்ளும். மூன்றாவது பரிசோதனையில தாக்க வீதம் 1.4 தர 10⁻2 எம் செகண்ட் -1 சமன் கே. இவருடைய சரிவு 0.34 எம் தான். பியினுடைய சரிவு 0.16 எம். இது எக்ஸ், இது ஒய். சியினுடைய சரிவு 0.35 எம். இது மூன்றாவது சமன்பாடு. நாலாவது சமன்பாடு 5.6 தாக்க வீதம் 5.6 தர 10⁻2 எம் செகண்ட் -1 சமன் கே. 0.68 எம் எக்ஸாம் அடுக்கு. இது 0.32 எம் இந்த ஒய். இது 0.49 எம் இந்த செட். நாலாவது சமன்பாடு. ஐந்தாவது சமன்பாட்டை நான் இதுல போட்டுக் கொள்றேன். பயன்படுத்த அவசியம். தாக்க வீதம் தெரியாதா கே. ஏ இந்த சரிவு 0.50 எம். பி இந்த சரிவு 0.50 எம். சி இந்த சரிவு 0.20 எம். ஐந்தாவது சமன்பாடு. தரப்பட்ட 5 தகவல்களையும் நான் இதுல காட்டியிருக்கேன். சரியா? ஓகே. இதில் நீங்கள் பிரதியிடு கொள்ளுங்க. இனி இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, முதல் 4 சமன்பாடுகளை பயன்படுத்தி நீங்கள் XY செட்டை பொருத்தமான முறையில பிரிப்பதன் மூலம் காணலாம். XY செட் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த XY செட்டுக்கான பெருமானத்தை பிரதியிட்டு இந்த ஆற காணலாம். அதுக்கு கே காணணும் என்ற அவசியம் இல்லை. கே கேட்கப்பட்டிருந்தால் அதை சரியான முறையில செக் பண்ணி சரி என்றால் இதில் ஒன்று பிரதிட்டு ஒரே சமன்பாட்டில் வச்சு தீர்வு காணலாம். இதுல கேட்கப்பட்டிருக்க முதலாவது கேள்வி XY செட் ஆகியவற்றை காண்க. ஒட்டுமொத்த வரிசை வீத விதி கே இன் அலகு கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் அலகோட வேணுமென்றால் பெருமானத்தை கணித்து கொள்ளலாம். வீதம் 5ல டி உருவாகும் வீதம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப இந்த 6ஐயும் கேட்டிருக்கு. முதல்ல நீங்க XY செட்டை காண வேணும். XY செட் காணுவதற்கு பொருத்தமான ஆக்களை பார்ப்போம். முதலாவது பரிசோதனையும் 3வது பரிசோதனையும் பார்த்தீங்களாக இருந்தால் முதலாவது பரிசோதனையிலையும் 3வது பரிசோதனையிலையும் ஏயினுடைய சரிவு மாறுபடையில, பியினுடைய சரிவு மாறுபடையில, சியினுடைய சரிவு அன்னளவாக 3 மடங்காக மாறும். ஆகவே 3வது பரிசோதனையில உள்ள தகவலையும் முதலாவது பரிசோதனை தகவலை பயன்படுத்தி
சட்டுக்கான தீர்வை எங்களால காண முடியும். சரி, அப்ப நான் மூன்றாவது சோதனையை முதலாவது சோதனையால பிரிக்கிறேன். மூன்றாவது சோதனையில தாக்க வீதம் 1.4 தர 10/2, இதுல 1.4 தர 10/2, ஆகவே 1 இது சமன். இவருடைய சரிவு 0.35, இவருடைய சரிவு 0.12. அப்ப 0.35 0.12 செட். இதை நாங்கள் கிட்டத்தட்ட 3 செட்டாம் எடுக்கலாம். இதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நான் பிறகு சொல்லித்தரலாம். இது கிட்டத்தட்ட இப்படி எடுக்கலாம். 36 எடுத்தால் 3 வரும். இப்ப 3 அடுக்கு சமன் 3 செட்டாம் அடுக்கு, ஆகவே செட் 0. இனி சமன்பாட்டுல செட் மாறுறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எக்ஸ் காண போறீங்கன்னு சொன்னால் பைய மாறா வச்சிருந்தா சரி, செட்டை மாறின மாறாட்டான்னு சமன்பாட்டுல தலையடி வராது. இந்த சட்டின் செறிவு தாக்க விதத்தை பாதிக்கல. அடுத்தது நாங்கள் வையின் செறிவு காண்றதை பற்றி பார்த்தமாக இருந்தால் இரண்டாவது சமன்பாட்டையும் முதலாவது சமன்பாட்டையும் பார்க்கலாம். இரண்டாவது சமன்பாடு என்றால் நான் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் பார்க்கலாம். இவருடைய சரிவு மாறினாலும் வரிசை தெரியும் என்று சொன்னால் நாங்கள் கணிக்கலாம், அதுல எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இவற்றை வரிசை 0. அப்ப இதுல என்னதான் பெருமானம் இருந்தாலும் எங்களுக்கு தாக்கவியத்தை அது பாதிக்காது. அப்ப முதலாவது பரிசோதனையும் இரண்டாவது பரிசோதனையுமே கருத்துல ஒன்றீங்கன்னு சொன்னால் இவருடைய சரிவு மாறாம இருக்கு, இவருடைய சரிவு மாறுது, ஆனா வரிசை 0 என்று தெரியும் என்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் 2 மடங்கு. ஆகவே நான் இதை பிரதிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் முதலாவது சமன்பாட்டால பிரிக்கிறோம். இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது இது 2.4, இது 1.4, ஆகவே 2 அப்படின்னு வரும் சமன். இந்த கேயும் வெட்டுப்படும். 0.34x 0.34x வெட்டுப்படும். இதை நாங்கள் பிரதிட்டு காட்டுவோம். 0.32 0.16 வையாம் அடுக்கு சமன் தர 0.24 0 அடுக்கு 0.12 0 அடுக்கு. அவர் 0 அடுக்கு என்ன எப்போதும் 1. அப்ப இவர் 1 போயிடுவார். அவ இதை பாத்தீங்கன்னு சொன்னா 2 சமன் 2 y என்று வரும். 2 சமன் 2 y. அப்ப y சமன் 1. அப்ப y-க்கும் தீர்வு வரும். y சமன் z சமன் 1, y சமன் 1. அடுத்ததாக நாங்கள் x பார்ப்போம். x நாங்கள் காணவனமாக இருந்தால் பொருத்தமான 2 சமன்பாடு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். x-க்கான பொருத்தமான சமன்பாடை தெரிவு செய்து கொள்ளலாம். இதுல x மாறுற சந்தர்ப்பம் ஒன்று நாலாவது சமன்பாட்டுல இருக்கு. மற்றது முதலாவது சமன்பாட்டுல இருக்கு. இதுல நாலாவது சமன்பாட்டுல 2வது சமன்பாடுல 4வது சமன்பாடுல 2வது சமன்பாடுல v மாறையில 0.32 இதுதான் மாறுது. அப்ப இதை நீங்க பயன்படுத்தலாம். அல்லது வைக்கு தீர்வு தெரியும் தானே, அப்ப நீங்க இதுல முதலாவதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா இலகுபடுத்தல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த 2 சமன்பாட்டை எடுத்து சுருக்கினால் இலகுவாக விடை வரும் என்பதில் நீங்க தெளிவா இருக்கணும். சரிதான், உங்களுக்கு நான் ஒரு அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறேன். அனுபவத்துல இருந்து நீங்கள் பொருத்தமான 2 சமன்பாட்டை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இதுல பார்த்தால் எனக்கு எக்ஸுக்கு தீர்வு வேணும் என்ற நான் வைக்கும் செட்டுக்கும் தீர்வு கண்டுட்டேன். இந்த வரிசை எக்ஸ் வேணும். அப்ப ஏயினுடைய சரிவு மாறணும், மற்றாருடைய சரிவு மாறாமல் இருந்தால் எனக்கு சிறப்பு நல்லா. ஆகவே நான் இந்த தாக்கத்துல 4வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் பிடிக்கிறேன். இந்த சட்டின் வரிசை 0 என்றால் அது மாறினா மாறாட்டான்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான். 2வது தாக்கத்தையும் 4வது தாக்கத்தையும் பிடிக்கிறேன். அப்ப 4வது தாக்கத்தை முதல் 2வது தாக்கத்தால பிரிக்கப்படும். இது 5.6 தர 10/2, இது 2.8 தர 10/2. அப்ப சுருக்கினால் 2 என அமையும். சரிதான், கேயும் வெட்டுப்படும், இது வெட்டுப்படும், இது 0 விடுவோம். 0.68 0.34. 0.68 68 34 சொன்னால் 2
எக்ஸாம் இருக்கு அவ எக்ஸாமன் ஒன்றெல்லாம் எக்ஸுக்கும் தீர்வு வந்துட்டு எக்ஸுக்கும் தாக்கத்தினுடைய மொத்த வரிசை என்பது x plus y plus z x ஒன்று y ஒன்று z பூஜ்ஜியம் மொத்த வரிசை 2 இது ஒரு இரண்டாம் வரிசை தாக்கமாக இருக்கும் சரிதான் இது ஒரு இரண்டாம் வரிசை தாக்கமாக இருக்கு அடுத்த கேள்வி உங்களை கேட்டிருக்கணும் எக்ஸ்பெரிமெண்ட் 5 அஞ்சாவது பரிசோதனையில டி உருவாகும் வீதம் என்னன்னு கேட்டிருக்கோம் பாருங்க எக்ஸ் தெரியும் y தெரியும் செட்டும் தெரியும் இதுல இவர் தெரியாது ஆறாவது ஒரு சமன்பாடு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுருக்கினா விட வரும் நான் எக்ஸ் ஒய் செட் தெரியும் என்றதால இந்த அஞ்சாவது சமன்பாட்டை முதலாவதால பிரிக்கிறேன் அஞ்சாவது சமன்பாட்டை முதலாவதால பிரித்தால் ஆறின் கீழ் 1/4 m second minus 1 சமன் சரிதானே second minus 1 சமன் கேயும் வெட்டுப்படும் இங்க 0.5 இருக்கு 0.5 கீழ் 0.34 முழுவதன் ஓராம் அடுக்கு இந்த எக்ஸ் ஒன்று தர இங்கேயும் 0.5 இருக்கு அதன் கீழ் 0.16 வையும் ஓராம் அடுக்கு இது செட் பூஜ்ஜியம் இருக்கு அப்ப அது எல்லாத்தையும் 1 வரும் இதுல உங்களுக்கு ஒரு தெரியா கடினம் சுருக்கினீங்கன்னு சொன்னால் கிடைக்கும் சரியா அப்ப இதை நீங்க சுருக்கி இப்படி எடுத்துக்கொள்ளுங்க இந்த தாக்கத்தின் தாக்க வீதத்தை உங்களால காண முடியும் தாக்கத்தினுடைய தாக்க வீதம் வந்து டி உருவாக வீதம் முதல பிரதியிட்டு சுருக்கினீங்கன்னு சொன்னால் கிடைக்கும் முதல 6 நீங்கள் கண்டால் சரி தோன்றல் வீதம் பெறும் இதே மாதிரி நீங்கள் கே கணிச்சம் முதலாவது பரிசோதனையில கேக்கு பெருமானத்தை பிரதியிட்டும் அந்த கே கொண்டு இதுல பிரதிட்டு எடுக்கலாம் படி எடுக்கலாதுன்னு இல்லை சரி நீங்க வடிவா எழுதி கொள்ளுங்க நீங்கள் உங்களோட கையால சுயமா செய்தால்தான் நல்ல நாளைக்கு அடுத்த கேள்வியை பாருங்க அஞ்சாவது கேள்வி SO2 சக O2 SO2 சக O2 2 SO3 வார தாக்கம் இந்த தாக்கத்தினுடைய வீத விதி R சமன் K SO2 செறிவின் எக்ஸாம் அடுக்கு O2 செறிவின் வையாம் அடுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா இதுல 6 பரிசோதனை இருக்கு
முதல் 3 பரிசோதனையிலே 2 வரிசையும் காணலாம். நாங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி கதைச்சிருக்கிறோம். நான் 6 பரிசோதனை தகவல்களையும் பிரதியீடு செய்கிறேன். இதுல பாருங்க 1.2 தர 10 m செகண்ட் -1 சமன் k 0.30 m x 0.10 m y. இது முதலாவது சமன்பாடு. 6.0 தர 10 m செகண்ட் -1 சமன் k. வரிசை கவனம். இது 10 இது 10 அடுக்குல கவனமா இருக்கணும். 0.30 m இன்ட x 0.10 m இன்ட y. இது இரண்டாவது சமன்பாடு. 4.8 தர 10 m செகண்ட் -1 சமன் k 0.60 m x 0.10 m y. இந்த 3 சமன்பாடு பரிசோதனை தகவல்களும் XY காணுவதற்கு போதுமானது. இந்த XY இந்த தீர்வை இந்த 3 சமன்பாடுகளையும் பயன்படுத்தி நாங்கள் காணலாம். அதுக்கு பிறகு மிச்சம் 3 பரிசோதனைகள் தரவுகள் தரப்பட்டிருக்கு. அதுகளை பார்ப்போம் நாங்கள். இப்ப நான் இதை எடுத்துக்கொள்றேன். இதுல பாருங்க முதல் 2 பரிசோதனையில SO2 செறிவு மாறையில இரண்டாவது தாக்கத்தை முதலாவது தாக்கத்தால நாங்கள் பிரிப்போமாக இருந்தால் சமன்பாட்டால பிரிச்சால் இது 0.6 தர 10 சாரி 6 தர 10 அப்ப 0.6 தர 10 எழுதலாம். அப்ப 12 6 2 அமையும். இல்ல கேயும் வெட்டுப்படும். இது வெட்டுப்படும். உங்களுக்கு சாரி முதலாவது இரண்டாவது சமன்பாட்டை நீங்க பிரிச்சீங்கன்னா அரி என்று வரும். இரண்டாவது சமன்பாட்டை பிரிச்சா அரி என்று வரும். ஏன் 0.6 1% தான் பெற போகுது. அரி என்று வரும். இதுலையும் நாங்கள் பிரிச்சோம்னு சொன்னால் அரி என்று தான் வரும். இதுண்ட வையாம இருக்கு. இந்த பின்னங்கள் வாரதால தான் நான் உங்களுக்கு திருப்பி சொன்னா நீங்கள் பொருத்தமான ஆளை மேலே எடுத்தீங்கன்னா முழுவன் பெருமானம் இருப்பாரு. இந்த இடத்துல நான் முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால பிரிச்சிருந்தால் 2 சமன் 2 வையாம எடுக்கணும் வந்துருக்கு. இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சதால அரை 2 வருது. குழப்பத்தை கொஞ்சம் ஏற்படுத்த பார்க்குது. ஆனால் விட முளைக்காது. அரைண்ட வையாம எடுக்கு அரைண்ட ஓராம எடுக்கு. ஆகவே வைசமன் உண்டு. நீங்க எந்த சமன்பாட்டை எதாவது பிரிச்சாலும் விட பிழைக்க கூடாது. உங்களை இலகுபடுத்துவதற்கான வழியை நீங்களும் பார்க்கணும். அப்ப இவங்களுக்கு வையுக்கு தீர்வு வந்துச்சு. முதலாவது சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாட்டையும் பயன்படுத்தினால் எக்ஸுக்கும் தீர்வு வரும் என்றால் இவற்ற சரிவு மாறிடும். இங்க இது 4.8 தர 10 இது 1.2 தர 10. இப்ப நான் மூன்றாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சா முழுவன் பெருமானம் வரும். மூன்றாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சா முழுவன் பெருமானம் 4.8 1.2 4 சமன் 4.8 1.2 பிரிச்சா 4 சமன் எங்களுக்கு இது வெட்டப்படும். 0.6 2 எக்ஸாம் எடுக்கணும். இதை நாங்கள் 2 2ஆம் எடுத்து 2 எக்ஸாம் எடுக்கணும் எழுதினா எக்ஸாம் 2. இந்த தாக்கத்தில் SO2 சார்பான வரிசை 2ஆகவும் O2 சார்பான வரிசை 1ஆகவும் காணப்படும். 4வது பரிசோதனையை பாருங்க. 4வது பரிசோதனையில SO2 செறிவு தரப்பட்டிருக்கு. ஆனா O2 செறிவு தரப்படவில்லை, கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 4வது சமன்பாட்டை நாங்கள் பிரதியீடு செய்யலாம். R 1.0 தர 10 K SO2 செறிவு 0.10 x O2 செறிவு தெரியாது. எக்ஸுக்கு எங்களுக்கு இப்ப தீர்வு தெரியும். ஆக நாங்கள் இதுல பிரதிடலாம் 2. வைக்கும் தீர்வு தெரியும் 1. O2 செறிவுக்கு பதிலாக நாங்கள்
கணிக்கப்படும் தெரியாது ஓட்டுண்ட சரி. இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதாவது 2 சமன்பாட்டை பயன்படுத்தலாம், அல்லது ஏதாவது ஒரு சமன்பாட்டுல இந்த கேயை கணிச்சா அந்த கேயை கொண்டு இதுல பிரதிட்டால் இந்த ஓட்டுண்ட சரிவு கிடைக்கும். நான் இதே 4வது சமன்பாடு எடுத்துக்கொண்டு 4வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால பிரிக்கிறேன். இவருடைய தாக்க விதம் 1.0 தர 10/2 கீழ் இவருடைய விதம் 1.2 தர 10/2 சமன். இந்த கேயும் வெட்டுப்படும் 0.2 கீழ் 0.3 முழுவதன் வர்க்கம். ஏன்னா எக்ஸுக்கு பெருமானம் தெரியும். அதே போல O2 செறிவின் கீழ் 0.2 ஓராம் அடுக்கு இருக்கு. இப்ப நீங்கள் இனி இதுல உங்களை பொறுத்தவரையில சுருக்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கு. சரி, 1/1.2 10/12 எடுத்த இது 2/3 முழுவதன் வர்க்கம். இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் O2 செறிவு கிடைக்கும். சுருக்க வேணும். இதுல கேயை கணிச்சு கேயை கொண்டு வந்து பிரதியிடலாம். பிரதியிடும் போது கவனமா இருக்கணும். கேயின் வருமானத்துல பிழை இருந்தால் அதை பயன்படுத்தி O2 செறிவான பிழைக்கும். இதே மாதிரி 5வது பரிசோதனையில தாக்க வீதம் கேட்கப்பட்டிருக்கு. 6வது பரிசோதனையில SO2 செறிவு கேட்கப்பட்டிருக்கு. சரிதான். அப்ப இதே முறைதான். இதே மாதிரி இது தெரியாட்டா வெள்ளட செய்த கேள்வி மாதிரி செய்யறது, இது தெரியாட்டா இந்த கேள்வி மாதிரி SO2 செறிவு. நீங்கள் அந்த கேள்விகளை செய்து பாருங்க. நான் அடுத்த கேள்வியை செய்யறேன் என்றால் இதே ஒத்த கேள்விதான் அது. இதுல நீங்கள் SO2 செறிவு கணிக்கும் போது SO2 செறிவு 5வது பரிசோதனையில SO2 செறிவு வந்து 0.05 m எனக்கு அமையுது. அது நீங்கள் சுருக்களோட சம்பந்தப்பட்டது, நீங்கெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி O2 செறிவும் இதுல சுருக்கி எடுக்கும் போது 0.375 என்று அமையும். தாக்க வீதம் வந்து R சமன் 1.05 தர 10/2 m என அமையும். இதெல்லாம் அடிப்படை நாலேஜ் இருக்கு உங்கள்கிட்ட. இந்த கேள்வியில இப்ப நான் செய்த மாதிரி தெரியாக்கணியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். சமன்பாடுகளை பயன்படுத்தி அதில் நீங்கள் ஒன்றால பிரிப்பதன் மூலம் காணலாம். கணித்து உங்களை விடையளவுக்கு செக் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி சில கேள்விகள் உங்களோட ரிசோர்ஸ் புக்லயும் இருக்கு. அது மிகவும் இலகுவான கேள்விகளாகத்தான் இருக்கு. சரிதானே? ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற கேள்விகள் மிகவும் இலகுவான கேள்விகளாக இருக்கு. நீங்கள் ஒருக்கா பாருங்க. இப்ப நாங்கள் சில கேள்விகள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருந்தாங்க. அதாவது 2 வையாம் அடுக்கு சரியாக 2 என்று வராட்டால் வரிசை 1 எடுக்கிறாங்க. சரிதானே? ஒரு சிக்கல் தன்மை வந்து இருக்கு. கவனிங்க, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்ப நாங்க ஒரு சமன்பாட்டை இன்னொரு சமன்பாட்டால பிரிக்க சம்திங் ஏதோ 2 எக்ஸாம் அடுக்கு சமன் 2 எக்ஸாம் அடுக்கு சமன் இப்படி வருது. 2 ஓராம் அடுக்கு அப்படி வருது. ஆகவே நாங்கள் சொன்னோம் எக்ஸாமன் 1 அப்படி சொல்லிட்டோம். ஆனால் இது சில இடங்கள்ல நாங்கள் முரண்பட்டு இருக்கிறோம். அதுல நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் நாங்கள் கேள்வியை கொண்டு நகர்த்தினாங்க. எங்களுக்கு முதல்ல என்ன விளங்கணும், அடிப்படை தியரியை பிரயோகிச்சு விடியெடுக்க தெரியுமோன்றோ தெரியும். அதுக்கு பிறகு தியரிக்குள்ள இருக்கிற சிக்கல் தன்மைக்கான தீர்வுகளை பற்றி நாங்கள் கதைக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் இது இப்படி அமையுமான்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. பாருங்க, ஒரு சந்தர்ப்பம் இது 2 எக்ஸாம் அடுக்கு வந்து 4, அவர் 2 எக்ஸாம் அடுக்கு வந்து 2 2ஆம் அடுக்கு அவன் எக்ஸாம் 2ன்னு சொன்னான். இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் சாத்தியப்படுகுதா? பரிசோதனைகள்ல உண்மையில இப்படி சாத்தியப்படுமா?
ஒன்று நாள் பிரிச்சு முழுவன் பெருமானம் வருமானம் இல்லை. பெங்காலுக்கு சிக்கல் ஒன்று இருக்கு பாருங்க. சில சந்தர்ப்பங்களை இப்படி 2வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால பிரிக்கும் போது எங்களுக்கு இப்படி வரலாம். 1.98 எக்ஸாமனுக்கு சமன், 1.98 எக்ஸாமனுக்கு சமன் 1.9 2 வச்சுக்கோ. இப்படி எங்களுக்கு வருது 1.98 எக்ஸாமனுக்கு சமன் 2 வருது. இப்ப நாங்கள் இது என்ன செய்யணும்? இது 1.98 2 எடுத்தால் இது 2 1 இப்படி சொல்லலாம். இப்படிதான் நாங்கள் இப்ப இவ்வளவு நேரம் கேள்விகள் பார்த்தாங்க. இது அவ்வளவு நியாயப்பாடான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் இது வலு அடுக்கில இருக்கு. எக்ஸுக்கான தீர்வு 1.98 வருமாக இருந்தால் நாங்கள் இதை 2 எடுக்கலாம். எக்ஸுக்கான தீர்வு ஒரு அன்னளவாக்கம் செய்யக்கூடிய வருமானத்துக்கு வரும்னா அது எடுக்கலாம். ஆனால் இதுல 1.98 எக்ஸாமனுக்கு 2 வருதுல இதை நாங்கள் 1.98 இதை 1.2 எடுக்கிறதா அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு நியாயப்பாட்டை சொல்ல வேணும். எக்ஸுக்கு 1 என்ற ஒரு பெருமானம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வரும் என்ற நியாயப்பாட்டை சொல்வதற்காக நாங்கள் என்ன செய்வோம்? மடக்கையை பயன்படுத்துவோம். லோக் அடி 10 எக்ஸாம் அடுக்குன்னு சொன்னால் இதை நாங்கள் எக்ஸ் தர லோக் அடி 10 எழுதலாம். எழுதியிருக்கிறோம். அயன் ஜமன்ல ஒரு பாடம் துவங்கினா தெரியும். சரி, ஓகே. அப்ப இதையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 2 பக்கமும் மடக்கி எடுக்கலாம். 2 பக்கமும் மடக்கையால பெருக்கினால் லோக் அடி 10 1.98 எக்ஸாம் அடுக்கு சமன் லோக் அடி 10 10. இந்த வரிசையை இங்க சொன்னது போல முன்னுக்கு எடுக்கலாம். எக்ஸ் தர லோக் அடி 10 1.98 சமன் லோக் அடி 10 10. இப்ப லோக் 1.98க்கு ஒரு பெருமானம் இருக்கு, லோக் 2க்கும் ஒரு பெருமானம் இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து எக்ஸுக்கான தீர்வு நீங்கள் காணும்போது லோக் 2 கீழ் லோக் 1.98 என்று மடக்கை அட்டவணை பயன்படுத்தி லோக் 2ஐயும் லோக் 1.98ஐயும் கணிச்சு அந்த 2ஐயுமே நாங்கள் சுருக்கும் போது எக்ஸுக்கு ஒரு பெருமானத்தை அன்மித்து வரும். இப்ப 1.999 அப்படி ஒரு பெருமானம் வருமாக இருந்தால் எக்ஸாமன் 1.99 இதை நியாயப்படுத்தலாம் தானே, இதை 2 எடுக்கலாம் தானே. அப்படி எடுக்கலாம் தானே. இத இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி சுருக்க 1.99 என்று வருது, சில 0.99 என்று வருது. இது என்ன எடுக்கலாம்? 1 எடுக்கலாம். இது அன்னளவாக இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப இது 1.98 2 எடுக்கிறதோ அல்ல 2ஐ 1.98 எடுத்து இது 1 சொல்றதோ அவ்வளவு நியாயப்பாடு இல்லை. இதை நீங்கள் மடக்கை பெருமானத்தை பயன்படுத்தி நியாயப்படுத்த வேண்டும். இதை காட்டிட்டு ஆகவே எக்ஸாமன் உண்டு என்று சொல்றது மிக திருத்தமானது. இப்ப பரிசோதனையில நாங்கள் இடர்படுற சந்தர்ப்பங்கள் அநேகமா எக்ஸாம் பேப்பர் கேள்விகளே அப்படி வாரது குறைவு. ஒரு ஃபைனல் பேப்பர்ல இந்த விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு 2016 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 2016 லொக்குகளால நியாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னா அதை எடுக்கக்கூடிய மாதிரி வரையில. உதாரணம் 4.23 சமன் 2 வையாம் அடுக்கு அப்படி எழுதியிருக்கேன் வைக்கும். 2 வையாம் அடுக்கு சமன் 4.23. இந்த வையன் தீர்வான்றது இது கடினம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்னா 2 பக்கமும் லொக் எடுக்கும். லொக் 2 வை சமன் லொக் 4.23. அப்ப முன்னுக்கு வரை எழுதினோம் என்றால் அடி 10 நாங்கள் அநேகமா போட்டு காட்டுறீங்க. வை சமன் இது முன்னுக்கு வந்துடும் லொக் 4.23 கீழ் லொக் 2. லொக் 4.23க்கும் பெருமானம் கணிச்சு போட்டு லொக் 2க்கும் பெருமானம் கணிச்சு போட்டு அதை சுருக்கேக்களை உங்களுக்கு எதுக்கு கிட்ட வருதோ
அது வையின்ற வருமானமாக அன்னளவாக்கம் செய்து கொள்ளலாம். எங்களோட பாடத்திட்டத்துல மூலக்கூற்றுத்துடன் பின்னத்திலே ஒருபோதும் அமையாது என்று சொல்லியிருக்கு. ஆனா வரிசை பின்னத்திலும் அமையலாம் என்று சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் ஒரு நியாயப்பாட்டை சொல்லித்தான் முழுவன் பெருமானத்துக்கு கொண்டு போகணுமே தவிர எழுந்தமானத்துல முழுவன் பெருமானத்துல வரிசை கொடுக்க இயலாது. அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த வரிசையை வலு சுட்டி விதியை பயன்படுத்தி ப்ரூவ் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நீங்க மடக்கையை பயன்படுத்தி இந்த வையுக்கான தீர்வை நெருக்கமாக கொண்டு வர வேண்டி வரும். சரி, வந்த கேள்விகள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படித்தான் அநேகமா கேள்விகளை நாங்கள் சுருக்க வேணும். நான் இதில் அன்னளவாக்கம் செய்து சுருக்குங்கன்னு சொன்னான். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு விடையெடுக்கிற ஸ்கில் இருக்குன்னு பார்க்கணும். விடையெடுக்க தெரியாமல் நாங்கள் வந்து இதுக்குள்ள உள்ள பிரச்சனையை பார்த்து பிரயோசனம் இல்லை. சரி, அதை நோட் பண்ணி கொண்டு போயிருக்கா? சரி, உங்களோட 2வது கேள்வியில நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருந்தேன். அதை ஒரு பாருங்க. என்னண்டா 1.65 தர 10/5 கீழ் 1.64 தர 10/5 சமன் 0.2 கீழ் 0.1 முழுவதும் ஏதோ இம்மாம் எடுக்கும் எக்ஸாம் எடுக்கான்னு எடுத்திருக்கோம். சரியா? உண்மை இதை நீங்கள் மடக்கையால காட்டணும் அவசியம் இல்லை. இது வெளிப்படையாகவே தெரியுது. 1.65 இது 1.64 அப்ப எடுக்கலாம் என்று வெளிப்படையாக தெரியுது. நான் இப்ப சொல்ல வர விஷயம் இந்த மாதிரி எங்களுக்கு முரண்பாடு வந்தால் இது பாருங்க 10 இம்மாம் எடுக்கன்னு வந்துட்டு. ஆனா இது அப்படி வரையிலையே, இது வரையுது. இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன போல இதை சுருக்கவும் 1.65 கீழ் 1.64 சுருக்கி அதுக்கு ஒரு பெருமானத்தை நீங்க பார்த்தா 1.006 இது 2 இம்மாம் எடுக்கு. 2 பக்கம் நீங்க மடக்கி எடுத்தா லொக் 2 இம்மாம் எடுக்கு சமன் லொக் 1.006. இனி எம் சமன் லொக் 1.006 லொக் 10 லொக் 1.006க்கு 0.002 என்ற ஒரு பெருமானம் மடக்கையில் பார்த்தா இது 0.3010. இதை சுருக்கும் போது 0.00 அப்படிங்கிறது அங்காதான் 8 வரிசை அநேகமாக முழுவன் பெருமானத்திலான இருக்குது. மற்றது 0.00 2 தசமானதுக்கு 0 வந்துட்டு. அப்ப இதை நாங்கள் என்னென்று எடுக்கலாம்? 0 எடுக்கலாம். ஆகவே நான் உங்களை சொன்னேன், இதை நீங்க 1.65 1.64 ஒன்று எடுக்கும். அன்னளவா 1 2 இம்மாம் இருக்கு. அவ 2 0 எடுக்கு அன்னளவாக 2 இம்மாம் இருக்கு. இம்மது 0 சொல்ல. எங்களோட ரிசோர்ஸ்ல இந்த கேள்விகள் வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு கணித்தளம் அதுல இருக்கு, செய்து பாருங்க. அடுத்த வகுப்பில இந்த புத்தக கேள்வி எல்லாம் செய்யப்படும். தயவுசெய்து சொல்றேன், புத்தகத்தை கேள்வியா செய்து போட்டு இருக்கும். இந்த பாடம் இப்படியே இரவாசி ஆன்லைன்ல இரவாசி நேர்ல அப்படியே மாறி மாறி போய்கொண்டிருக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு விளங்கி இருக்குன்றது நீங்கள் கேள்வி செய்து பார்த்தா தான் உங்களுக்கும் விளங்கும், எனக்கும் விளங்கும். சில பேர் போடுறீர்கள் கேள்வி போட சொல்ல, சில பேர் செவி சாய்க்கிறீர்கள் இல்லை.
சரி, என்னென்றாலும் சொல்லுங்க, நாங்கள் செய்யறதை மட்டும்தான் செய்வோம்னு நினைக்கிறீங்க. புது வருஷம் பிறந்திருக்குது, இன்றையில இருந்தனாலும் சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நாட்டில் என்ன நடந்தாலும் படிப்பும் நடக்கதான் வேணும். எக்ஸாம் நடந்தே ஆகும். இந்துதோ முன்தோன்றதெல்லாம் அடுத்த பக்கம். எக்ஸாம்ன்றதை நீங்க 2 ஒரு நாளைக்கு சிட் பண்றதை எதிர்பார்த்து தான் என்ன செய்யுங்க, படிக்கிறீங்க. ஆகவே படிங்க. ஏற்கனவே நாங்கள் பிந்தி தான் நிற்கிறோம். அதுல நான் போட்ட சில கேள்விகளை பொறிமுறை சம்பந்தமான கேள்வி வந்திருக்கேன். ஒருக்கா பாருங்க, அதை நான் 1-2 விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப இதுல பாருங்க, 6வது கேள்வி. படி 1ல NO2 O3 தாக்கி NO3 O2 வருதான். இந்த தாக்கம் ஸ்லோ என்று சொல்லியிருக்கு. இது ஸ்லோ. படி 2ல இந்த NO3 NO2 தாக்கி N2O5 வருதான். இது வந்து ஃபாஸ்ட் என்று சொல்லி. முதலாவது கேள்வி ஒட்டுமொத்த தாக்கத்தை எழுதுகன்னு சொல்லி. ஒட்டுமொத்த தாக்கம் என்பது என்ன? பொறிமுறையில இருக்கிற படிகள்கிட்ட அச்சரானதான் கூட்டுத்தொகை. இதுல NO3 இருக்கு, இதுல NO3 இருக்கு, இல்லாமல் போயிருக்கு. அப்ப இதுல ஒரு NO2 இருக்கு, இதுல ஒரு NO2 இருக்கு. அப்ப 2 NO2 வருது. இதுல ஒரு O3 இருக்கு, அப்ப ஒரு O3 N2O5 O2 விளைவாகும். அப்ப இங்க NO2 O3 தாக்கியல், N2O5 O2 விளைவுகள். இந்த தாக்கத்துக்கு கேட்டது ஒவ்வொரு படியிலும் மூலக்கூட்டு திறனை அடையாளம் காண்க. முதலாவது படியில NO2 மூலக்கூட்டு திறன் உண்டு, O3 மூலக்கூட்டு திறன் உண்டு. இரண்டாவது படியில NO3 மூலக்கூட்டு திறன் உண்டு, NO2 மூலக்கூட்டு திறனும் உண்டு. வீத விதி எழுதுன்னு சொல்லு. வீத விதி ஒட்டுமொத்த தாக்கத்துக்கு முதல் எழுதப்படும். R சமம் K NO2 எக்ஸாம் அடுக்கு O3 வையாம் அடுக்கு. பௌதிக நிலையம் கருத்துல ஒன்று. இதுல வீத விதி என்பது இதாக குறிப்பிடலாது. ஏன்னு சொன்னா பொறிமுறை தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த எக்ஸையும் வையையும் நாங்கள் காணலாம். வீத விதியில பொறிமுறை தரப்படும் போது வரிசை துணியப்படலாம் என்று சொல்லியிருக்கேன். ஏன்னா இது பரிசோதனை மூலம் துணிந்து பொறிமுறை திட்டமிடப்பட்டிருக்கு. அப்ப பொறிமுறையில இருந்து நாங்கள் எடுக்கிற வரிசை உண்மையான வரிசையாக இருக்கும். வீத நிர்ணய படியை கண்டுபிடிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த தாக்கம் ஸ்லோ. இதுதான் வீத நிர்ணய படி. வீத நிர்ணய படியில இருக்கிற தாக்கத்தின் மூலக்கூட்டு திறன் வரிசைக்கு சமன். NO2 வரிசை ஒன்று, O3 வரிசையும் ஒன்று. அதான் முதலாவது படியில NO2 வரிசை ஒன்று, ஆகவே X சமன் ஒன்று. O3 வரிசையும் ஒன்று, ஆகவே Y சமன் ஒன்று. அப்ப வீத விதி R சமன் K NO2 ஓராம் அடுக்கு O3 ஓராம் அடுக்காக இருக்கும். இந்த தாக்கத்தின் வீத விதி R சமன் K NO2 ஓராம் அடுக்கு O3 ஓராம் அடுக்கு. அடுத்த பாருங்க, முதலாவது படியில Cl-ம் O3 தாக்கி ClO-வும் O2 வருவதாக சொல்லப்பட்டு, இது மந்தமான படி, ஸ்லோ என்று சொல்லியிருக்கலாம். இரண்டாவது படியில ClO-வும் O-வும் தாக்கி Cl-ம் O2 வருவதாக சொல்லப்பட்டு, இது ஃபாஸ்ட். கேள்வி பொதுவானதான். முதலாவது கேள்வி ஒட்டுமொத்த தாக்கம். இதுல ClO இருக்கு, இதுல ClO இருக்கு, கூட்டினால் இது இல்லாம போயிடும். இதுல Cl இருக்கு, இதுல ஒரு Cl, அப்ப Cl இல்லாமல் போயிடும்.
இங்க ஒரு O3 இருக்கு. சரியா? O3 ஒன்று மிஞ்சும். இதுல ஒரு O3, இதுல ஒரு oxygen அணு, இதுல 2 O2 விளைவா. இதான் கூட ஒட்டுமொத்த தாக்கம். அப்ப இந்த தாக்கத்துல குளோரினை காணின. முதலாவது படியில குளோரின் பங்களிப்பு செய்து 2வது படியில உருவாக்கப்படுது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு படியில பயன்படுத்தப்பட்டு இன்னொரு படியில உருவாக்கப்படுகின்ற பதார்த்தம் வந்து ஊக்கி என்று சொல்லி. அப்ப குளோரின் இந்த தாக்கத்துல ஊக்கியாக தொழிற்பட்டிருக்கு. அப்ப ஊக்கி வந்து இங்க வராது, ஒட்டுமொத்த தாக்கத்துல வராது. O3 ஒட்சன் அணுந்தாகி 2 O2 வார தாக்கம். இந்த தாக்கத்தின் வீத விதி R சமன் K O3 செறிவின் எக்ஸாம் எடுத்து ஓவின் செறிவின் வையாம எடுக்கன்னா எழுதப்படும். CL கொண்டு வந்து எழுத மாட்டோம். CL வந்து ஊக்கி வீத விதி கோவையில இருக்காது. இவங்களுக்கு O3 வரிசை ஓவின் வரிசை தேவை. இப்ப நாங்கள் வீத நிர்ணயப்படியை கண்டுபிடிக்கிறோம். மந்தமான வழி வீத நிர்ணயப்படி. இதுல O3 மூலக்கூட்டு திறன் உண்டு. ஒட்சன் அணு மந்தமான படியில இல்ல, அதாவது வீத நிர்ணய படியில இல்ல. அப்ப y சமன் 0, x சமன் உண்டு. வீத விதி R சமன் K O3 ஓராம் அடுக்கண்டு இருக்கு, ஓவின் y 0ஆம் அடுக்கு அது இல்ல. இதுதான் கூட வீத விதியாக இருக்கு. அடுத்தது மூன்றாவது, அது இந்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க, இதே மாதிரி ஒத்த கேள்வி. இதுல முதலாவது படியில 2 NO வாயு ஒரு மீளுந்தாக்கம் N2O2 ஆக வருகிறது. இது ஃபாஸ்ட் என்றும் ஈக்குலிபிரியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, சமநிலைக்குரியது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. 2வது படியில N2O2 H2ஓட தாக்கி N2O ஆகவும் H2O ஆகவும் வருதுன்னு சொல்லி இது ஸ்லோ. 3வது படியில N2O H2ஓட தாக்கி N2 ஆகவும் H2O ஆகவும் வருதுன்னு சொல்லி இது வந்து ஃபாஸ்ட். அப்ப கேள்வி கொமனாகவே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி ஒட்டுமொத்த தாக்கம். ஒட்டுமொத்த தாக்கம் என்பது அச்சடித கூட்டுத்தொகை. அப்ப இதுல N2O2 இருக்காது, N2Oவும் இருக்காது. இப்ப தாக்கத்துல பாத்தீங்கன்னா 2 NO இருக்கு தாக்கின்ற பக்கத்துல. இதுல ஒரு H2 இருக்கு, இதுல ஒரு H2 இருக்கு. அப்ப 2 H2 இருக்கு, N2 இருக்கு, 2 நீர் இருக்கு விளைவில். இதான் இந்த தாக்கத்தினோட ஒட்டுமொத்த தாக்கம். ஒரு படியில உருவாக்கப்பட்டு இன்னொரு படியில பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தம் இடைநிலை என்று அழைக்கப்படும். இங்க N2O2வும் N2Oவும் இடைநிலைகளாக இருக்கு. இடைநிலைகளும் ஊக்கிகளும் வீத விதி கோவையில வராது, ஒட்டுமொத்த தாக்கத்திலும் வராது. இந்த தாக்கத்துக்கு வீத விதி எழுதினால் R சமன் K NOவின் செறிவின் எம்மாம் அடுக்கு H2 செறிவின் எண்ணாம் அடுக்கு. இப்படிதான் எழுதுவோம் வீத விதி. R சமன் K NOவின் செறிவின் எம்மாம் அடுக்கு H2 செறிவின் எண்ணாம் அடுக்கு. இவங்களுக்கு NOவின் வரிசை பாத்தீங்கன்னு சொன்னால் வீத நிர்ணயப்படி 2வது படி தான் வீத நிர்ணயப்படி RDS. இதான் வீத நிர்ணயப்படி. வீத நிர்ணயப்படியிலே யார் இல்ல, NO இல்ல. அப்ப இந்த தாக்கத்தின் வீத விதி இந்த 2வது படியோட தான் பிரதானமாக சம்பந்தப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் 2வது படிக்கு தான் வீத விதி எழுதலாம். R சமன் K N2O2 செறிவு H2 செறிவு. இதான் வீத விதி. வீத நிர்ணயப்படியில இருக்கிற தாக்கிகள்கிட்ட செறிவு தான் இங்க வந்து வீதத்தை தீர்மானிக்க போகுது. அப்ப N2O2 H2 வீத நிர்ணயப்படியில இருக்கிற தாக்குகள்கிட்ட மூலக்கூட்டு திறன் வரிசைக்கு சமன். இந்த தாக்கத்தின் வீத விதி R சமன் K N2O2 ஓராம் அடுக்கு H2 ஓராம் அடுக்கு இருக்கு.
ஆனால் N2O2 என்பது ஒரு இடைநிலை. நாங்கள் வீத விதி கோவைகள் சம்பந்தமாக கதைக்கும் போது சில விஷயம் கதைச்சிருக்கிறோம். இந்த இடைநிலைகளுக்கு பதிலாக ஆரம்ப தாக்கிகளை சம்பந்தப்படுத்தி சில நேரத்தில் என்ன செய்யலாம், தாக்கத்தை எழுதலாம் என்று சொல்லி, இது முதலாவது தாக்கம் விரைவானதாகவும் சமநிலைக்குரியதாகவும் இருக்கிறதால இந்த N2O2விற்குரிய செறிவை NO சார்பாக கொண்டு வரலாம். இவருடைய சமநிலை மாறிலியை நான் K1 என்று எடுத்துக்கொண்டால் சமநிலை விதிப்படி K1 சமன் N2O2 செறிவின் கீழ் NO செறிவின் ஸ்கொயர் என்று இருக்கும். இதுல இருந்து நாங்கள் N2O2 செறிவை எழுவா மாற்றம் செய்தால் K1 NO செறிவின் ஸ்கொயர். இந்த வீத விதியில NO செறிவுக்கு பதிலாக பிரதியிட்டம் என்று சொன்ன R சமன் K K1 NO N2O2 செறிவுக்கு பதிலாக K1 NO செறிவின் ஸ்கொயரை பிரதியிடலாம் H2. അതിന്റെ ஓராம். அப்ப இந்த தாக்கத்தின் வீத விதி இந்த மாதிரி தான் இருக்கும். R சமன் K தாக்க வீத மாறிலி, K1 சமநில மாறிலி, NO செறிவின் வர்க்கம், H2 செறிவு. இதே போல ஒரு MCக்கு கேள்வியும் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறேன். வீத விதி கோவையில தாக்கிகள் எல்லாம் பங்களிப்பு செய்யாமல் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் வீத விதி கோவையில தாக்கிகளை கொண்டு வரலாம். அதற்கு முந்திய ஒரு படியில, விரைவான படி, மீளுந்தாக்க படியில பங்களிப்பு செய்தாலும் கொண்டு வரலாம். இதுல பாத்தீங்கன்னா வீத நிர்ணய படியில இன்னும் இல்லை. ஆனா இன்னொரு நான் எங்க கொண்டு வந்திருக்கேன், வீத விதி கோவைக்கு கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி கொண்டு வந்திருக்கேன், சமநிலை என்ற நுழைத்த பயன்படுத்தி. அப்ப வீத விதி இதுக்கு எவ்வாறு அமையும் சொன்னால் ஆர் சமன் கேயும் கே டேஸும் K1 K டேஸ் எழுதினால் NO செறிவின் ஸ்கொயர் H2 செறிவு அமையும். இந்த தாக்கம் சம்பந்தமாக ரிசோர்ஸ் புக்ல நிறைய பிராக்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, திருப்பி போட்டிருக்கிறோம். ஆகவே இனிவரும் காலங்களில் எக்ஸாம் பேப்பர்ல இந்த விஷயங்கள் ஆழமாக எதிர்பார்க்கப்படலாம். சரி, இப்போ வீத விதி இரண்டாவது படியிலான் வீத நிர்ணய படி. அப்ப அதுக்குரிய அதிண்ட தாக்கெல்லாம் வீத விதியை தீர்மானம். ஆனா N2O2 என்பது ஒரு இடைநிலை. அப்ப அவரை கொண்டு வரையில அவரை மேல உள்ளதாக்கம் ஒரு மீளுந்தாக்கமா இருக்கிறதால இவர் சார்பாக எழுதலாம். இல்லை என்றால் NO வருஷம் 0 எழுத வேண்டி வந்திருக்கு. சரி, இதே மாதிரி தான் 10வது கேள்வியும். அதுல நீங்கள் இதே விஷயத்தை கையாளலாம். ஏனென்று சொன்னால் கடைசி படி ஸ்லோவா இருக்கு. அப்ப அதற்கு முந்திய 2 படியில சமநிலையாகவும் மீளுந்தன்மையாகவும் இருக்கிறதால எழுதக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, முதலாவது படியில H2 கேஸ் K1 என்ற ஒரு சமன்ல மாறி 10I ஆக வருது. இது ஃபாஸ்ட் அண்ட் ஈக்குலிபிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது படியில H2வும் ஒரு ஐயும் சமநிலை தாக்கத்துக்கு உட்பாடு H2I வருகிறது. இதுவும் ஃபாஸ்ட் ஈக்குலிபிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுண்ட வீத சமன்ல மாறி K2. மூன்றாவது படியில H2I இன்னொரு ஐயோட தாக்கி 2HI என்ற விளைவு வருது. இது இந்த தாக்கத்தின் ஒட்டுமொத்த தாக்கம் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு H2வும் I2வும் தாக்கி 2HI வார மாதிரி இருக்கும். 2HI வாரதான் தாக்கம். வீத விதி எழுதினால் R சமன் K H2 எக்ஸாமனுக்கு I2 வையாமனுக்கு இதுதான் நீங்க எழுத போறீங்க. ஆனா வீத நிர்ணய படி இந்த படி, வீத நிர்ணய படியில வீத விதி எழுதினீங்கன்னா R சமன் K இந்த படிக்குரிய வீதமாறி K H2I செறிவின் ஓராம் அடுக்கு I செறிவின் ஓராம் அடுக்கு. இங்க H2I ஒரு இடைநிலை, ஐயும் ஒரு இடைநிலை. ஆகவே இந்த சமநில கோவைகளை நாங்கள் இதுல பயன்படுத்தணும். முதலாவது ஆக்கத்துக்கு சமநில கோவைகளை K1 சமன் I செறிவின் ஸ்கொயரின் கீழ் I2 செறிவு. இதுல இருந்து ஐயை நீங்க எழுவா மாற்றம் செய்யலாம்.
ரெண்டாவது எழுதினீங்கடா K2 எழுதினீங்கன்னு சொன்னால் H2I இந்த செறிவின் கீழ் H2 இந்த செறிவு I இந்த செறிவு வந்து வரும். இதுல I இருக்கு, I2 இருக்கு, H2I இருக்கு, H2O இருக்கு. சரியா? ரெண்டு சமன்பாட்டையும் பயன்படுத்தி இதுல கொண்டு வந்து H2Iக்கும் Iக்கும் இந்த K1 சார்பில் கொண்டு வந்து பிரதிட்டீங்கன்னு சொன்னா சரி. இப்போ இதுல பாருங்க, இதுல I இந்த ஸ்கியார்ட் இருக்கு, இங்க I இருக்கு. ரெண்டையுமே ஒன்றோடு ஒன்றால பெருக்கினால் K1 into K2 என்று பெருக்கினால் K1 into K2 என்று பெருக்கினால் இந்த ஐல ரெண்டுல ஒன்று இது வெட்டுப்படும். மேல I இந்த சரிவு, கீழே I2 இந்த சரிவு, அதே மாதிரி மேல H2I இந்த சரிவு, கீழே ஒரு H2 இந்த சரிவு மிஞ்சி. இங்க உங்களுக்கு H2Iயும் இருக்கு, ஐயும் இருக்கு. ஆகவே வேற எழுவா மாட்டேன் செய்யலாம். I இந்த சரிவு H2I இந்த சரிவு சமன் உங்களுக்கு K1 into K2 I2 இந்த சரிவு H2 இந்த சரிவு வந்து இந்த I H2I இதுக்கு பதிலாக இவ்வளவு பேரையும் கொண்டு வந்து பிரதிடலாம். R சமன் K dash K1 K2 சமநிலை மாறிலிகள் I2 இந்த சரிவு H2 இந்த சரிவு. இந்த தாக்கத்துல வீத நிர்ணய படியில தாக்கிகள் இல்லை, ஆனா கொண்டு வரப்பட்டிருக்கு. காரணம் அதற்கு முந்தைய விரைவான படியில சமநிலைக்குரிய தாக்கமும் மீளும் தாக்கமும் இருக்கிறாள், விரைவான தாக்கமும் இருக்கிறாள். இதுதான் நாங்களோட வரிசையும் சில முடிவுகளும் என்று சொல்லி ஒரு தலையங்கம் போட்டு தந்திருப்பேன். அதுல இந்த மாதிரியான விடயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. சரியா? ஓகே, சந்தோஷம். இந்த கேள்வியில ஒருக்கா திருப்பி திருப்பி செய்து பார்த்துட்டு எனக்கு ஒருக்கா போடுங்க. ஒரு சிலர் தான் போடுறீங்க, நீங்கள் எனக்கு போடுங்க. நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் போடுங்க, செய்து பார்த்துட்டு போடுங்க. சரி, ஓகே. பாய்.